மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நீங்கள் என்னுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் என்பர்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக 0094-777-35-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 0777-35-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இந்த நான் சொன்னேன், இந்த போர்ன் ஃபில்ம்ஸ், அதாவது நீல திரைப்படங்கள் அல்லது செக்ஸ் ஃபில்ம்ஸ், அதாவது பாலியல் திரைப்படங்களை பார்த்து கொண்டு நாங்கள் இந்த மெஸ்டுபேஷனை செய்ய முடியுமா என்று சொல்லி விடயங்களைத்தான் நாங்கள் கடைசியாக பார்த்தோம். எந்த நிலைமைகளிலே இந்த மெஸ்டுபேஷன் ஆனது, இந்த கைப்பழக்கம் அல்லது சுய இன்ப பழக்கமானது ஒரு லெவலுக்கு மேலே போனால் எந்த இடத்திலே பிரச்சனை வரும் என்று சொல்லி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே திருமணமானவர்கள் கட்டாயமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். திருமணமானவர்களுக்கு முன், அதாவது இந்த ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் என்று சொல்லி விந்து முந்துதல் பிரச்சனை உடையவர்கள் அல்லது இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லி ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை உடையவர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரு அறிவுரை என்ன, அதாவது உங்களுடைய மனைவி திருமணம் முடித்து முதல் நாள் அல்ல, ஒரு 2-3 கிழமைகள் அல்லது மாசங்கள் போன பிற்பாடு நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய அந்த விந்து முந்துதல் பிரச்சனையை குறைப்பதற்காக நீங்கள் உங்களுடைய பெண் துணையுடன் அல்லது மனைவியுடன் இருப்பதற்கு முதல் நீங்கள் இந்த சுய இன்பம் காணுகின்ற பழக்கத்தை வைத்துக் கொண்டீர்களாக இருந்தால் இந்த விந்து முந்துதல் பிரச்சனை சரியாக குறையும். அதே நேரத்தில் இந்த ஆண்குறி விரைப்படைய முடியாத பிரச்சனை இருப்பவர்கள் கூட திருமணம், அதாவது மனைவியுடன் இருப்பதற்கு முதல் அல்லது பெண் துணையுடன் இருப்பதற்கு முதல் இந்த மெஸ்டுபேஷன் சுய இன்பத்தை கண்டால் இந்த விரைப்புத்தன்மை தொடர்ச்சியாக பேணப்படும். உண்மையாக இது ஒரு மிகவும் ஒரு நல்ல விடயம். அதாவது இது நாங்கள் ஒரு சிகிச்சை முறையாக எங்களிடம் பிரச்சனைகளுடன் வருபவர்களுக்கு, நோயாளிகள் என்று சொல்ல முடியாது, உங்களுக்கு சொன்னேன், இது ஒரு நோய் அல்ல, அதை முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆண்குறி வரைப்படைய முடியாத தன்மை, விந்து முந்துதல் எல்லாம் ஒரு நோய் அல்ல, ஒரு அறிகுறி. அதாவது இட்ஸ் நாட் a disease, it's a symptom என்று சொல்லுவோம். என்றபடியினால் இது மிகுந்த ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இது இருக்கிறது. அதே நேரத்திலே சில பேர் இன்றும் கூட உள்ள தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டால் என்னுடைய மருந்து இருக்கிறார், அவருக்கு வேணும் என்ன, திருமணம் முடிப்பதற்கு முதல் அதாவது தான் நீல படத்திலே பார்த்தது போல, போன் ஃபிலிமிலே பார்த்தது போல அவருடைய ஆண்குறி ஒரு 7-8-9 அங்குலத்துக்கு நீட்சியாக வர வேண்டும் என்று சொல்லி, இப்படிப்பட்ட ஆசை உடையவர்களுக்கு இந்த மெஸ்டுபேஷன் ஆனது மிகுந்த நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்குமே என்றால் அவர்கள் இந்த சுய இன்பத்தை செய்து கொண்டு இருக்கின்ற போது விந்து வெளியேறுகின்ற போது அதை நிறுத்தலாம். எவ்வாறு நிறுத்துவது என்று சொன்னால், இந்த ஆண்குறிய முன்பக்கத்தை நல்லா இறுக்கி பிடித்தால் அந்த விந்து வெளியேறுவது தடைப்படும். அல்லது என்ன செய்யலாம், அந்த இடத்திலிருந்து அவர் அகன்று கட்டிலை சுற்றி 4 தரம் நடப்பதன் மூலமாகவோ அல்லது சிந்தனைகளை வேறு இடத்துக்கு மாற்றுவதன் மூலமாகவோ விந்து வெளியேறுவதை தடுத்து அதன் மூலமாக திருப்பி அந்த ஆண்குறி விரைப்படைகின்ற போது இந்த நீளமாவதற்குரிய சந்தர்ப்பங்கள் கணக்கு இருக்கிறது. அதே நேரத்திலே சில பேர் எந்த இடத்திலே திருமண வாழ்க்கையில இந்த மெஸ்டுபேஷன் ஆனது ஒரு பிரச்சனையை கொடுக்க போகிறது என்றால், இந்த சுய இன்பமானது, சில பேர் இந்த சுய இன்பத்திலேயே பழக்கப்பட்டு திருமணம் முடித்த பிற்பாடு மனைவிக்கு பக்கத்திலே இருந்து தொடர்ச்சியாக இந்த மெஸ்டுபேஷனை செய்து மனைவியுடன் அவர்கள் இருப்பதை குறைத்துக் கொள்கிறார்கள். இது குடும்ப வாழ்க்கையிலே பாரதூரமான பிரச்சனை. எப்படி இது பிழை. இந்த இடத்திலே நாங்கள் என்ன சொல்லுவோம், சுய இன்பம் காணுவது அல்லது மெஸ்டுபேஷன் செய்வது என்பது கைப்பழக்கமானது. இந்த இடத்திலே மட்டும் நாங்கள் பிழை என்று சொல்லுவோமே. உங்களுக்காக ஒருத்தி காத்திருக்கிறாள், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், அதை விட்டு போட்டு உங்களுக்கு இந்த சுய இன்பத்திலே தான் கூடுதலான உச்சக்கட்டம் ஏற்படுகிறது என்று வைத்துக்கொண்டு உங்களுடைய மனைவியுடன் நீங்கள் சேர்ந்து இல்லாவிட்டால் அந்த இடத்திலே பெரிய ஒரு பிரச்சனையை குடும்ப வாழ்விலே பாரதூரமான புரள்வை அதை ஏற்படுத்தும். எனக்கு இப்படி கொஞ்சம் நோயாளிகளும் வந்திருக்கிறார்கள். நாங்கள் தான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தோம் அவருடைய பிரச்சனை, நான் சொன்னது போல, முதலே சொன்னது போல அவருடைய பிரச்சனையை குறைக்க. ஆனால் அவர் என்ன செய்து விட்டார் என்றால், இதுதான் வாழ்க்கை என்று சொல்லி போட்டு மெஸ்டுபேஷன்ல தொடர்ச்சியாக தன்னை வாழ்க்கையை கொண்டு மனைவியுடன் 6-7-8 மாசங்களாக தொடர்பை வைத்துக் கொள்ளவில்லை, மனைவியுடன் அவர் செக்ஸ் வைத்துக் கொள்ளவில்லை. இது ஒரு பாரிய பிரச்சனையாக மாறிவிட்டது. அதே நேரத்திலே சில பிள்ளைகள், அதாவது நான் சொன்னேன் 14 வயசுக்கு மேல் போன்
இந்த நீல திரைப்படங்கள் பார்ப்பதிலே ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர்கள் பார்த்து அவர்கள் திரும்பி நார்மல் நிலைமைக்கு வருவார்கள். அதே நேரத்தில் சில பேருக்கு சில மனநோய்கள் இருக்கிறது. சில பிள்ளைகளுக்கு அதாவது உண்மையாக சொல்ல போனால் இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் என்று சொல்லுவோம். அவர்கள் எப்போதுமே பட்டன்னு அந்த பிள்ளைகள் ஓடி எல்லா வேலையும் செய்து கொண்டிருப்பார்கள். அவருக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த மாஸ்டர்பேஷன் அவர்கள் செய்ய தொடங்கினார்கள் என்றால் அவர்கள் ஒரு வேலையும் இல்லாமல் இதையே செய்து கொண்டு இருப்பார்கள். இதையே செய்து கொண்டு இதுதான் கண்டிருக்கின்றோம். எனவே அதாவது காலையில் எழும்புவதில்லை, பாடசாலைக்கு போவதில்லை, வீட்டில் இருந்து கொண்டு ரூமுக்குள்ளே கதவை பூட்டி கொண்டு இருப்பார்கள், போன் ஃபிலிம் பார்ப்பார்கள், மாஸ்டர்பேட் பண்ணுவார்கள், அப்புறம் கொஞ்சம் களைப்படைந்து நித்திர கொள்வார்கள், திருப்பி இதை பார்ப்பார்கள். இது ஒரு பிரச்சனையான விடயம். எனவே இந்த இடத்திலே நாங்கள் கட்டாயமாக ஒரு சைக்காட்ரிஸ்ட் அல்லது ஒரு மனநிலை மருத்துவர்களுடைய உதவியை நாங்கள் நிச்சயமாக பெற வேண்டும். எனவே இந்த 2 நிலைமைகளையுமே நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். மேலும் யார் எவர் சொன்னாலும் இந்த மாஸ்டர்பேஷன் ஆனது சுய இன்ப பழக்கமானது ஒரு விதமான பிரச்சனையோ ஒரு விதமான தீங்கையோ எங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை. அதே நேரத்தில் ஒன்றை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இது கொஞ்ச காலம் போகின்ற போது அது பாரதூரமான விளைவை உங்களுக்கு அது ஏற்படுத்தும். எனவே ஏற்படுத்தும் அது அந்த 2 நிலைமைகளில் மட்டும். இந்த 2 நிலைமைகளில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உதாரணமாக எனக்கு இப்படிப்பட்ட பேர் வந்திருக்கிறார்கள், ஆண்கள் வந்திருக்கிறார்கள், டாக்டர் எனக்கு மனைவியை பார்க்கவே விருப்பமில்லை, மனைவியுடன் நான் செக்ஸ் பண்ணவே எனக்கு இன்பம் கிடைப்பதில்லை, நான் எப்போதுமே கைப்பழக்கம் செய்தால்தான் எனக்கு விந்து வெளியேறுகிறது என்ற நிலைமையில் இருப்பவர்களுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க சொல்லி அதே நேரத்திலே அந்த இடத்திலே அந்த மனைவியினுடைய அல்லது பெண் துணையினுடைய ஒத்துழைப்பு மிக மிக தேவை. அந்த இடத்திலே பெண் துணையும் இவர் வேணாம், இதர் ஒரு சகத்துக்கு உதவாதவர், ஒரு பிரயோசனம் இல்லாதவர்கள் சொல்லி போட்டு போக வெளிக்கிடுவாராக இருந்தால் அந்த இடத்திலே பாரதூரமான குடும்ப புரள் ஏற்பட்டு கடைசியிலே விவாகரத்துக்குத்தான் கொண்டு போய் முடியக்கூடியதாக இருக்கு. எனவேதான் இந்த போன் படங்களை பார்த்து மாஸ்டர்பேஷன் செய்தது பிழை இல்லை, எந்த லெவலுக்கு போனாலும் பிழை இல்லையா. நான் முதலிலே சொன்னது போல இந்த 2 நிலைமைகளில் மட்டும்தான் அது எங்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்ட பெற்றோர் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளினுடைய போனிலே இப்படி ஏதாவது படத்தை பிள்ளைகள் ஹிஸ்டரியை போய் பார்த்தீர்களாக இருந்தால் அந்த இடத்துல பெரிய பிரச்சனை ஏற்படும். கேட்பார்கள், அம்மா நீங்களே எந்த போனை எடுத்து என்னுடைய ஹிஸ்டரியை நீங்கள் பார்த்தீர்கள் முதலாவது. 2வதாக என்னிலே நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா, உங்களுடைய பிள்ளையை நீங்கள் நம்ப மாட்டீர்களா? பல பெண் பிள்ளைகள் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த அம்மா ஒரே நேரம் டாக்டர் சந்தேகப்பட்டு கொண்டு நான் இருப்பா, பஸ் கொஞ்சம் பிந்தினாலும் வீடுக்கு வருவதற்கு ஒரே சந்தேகமாகத்தான் இருக்கு. என்னோட முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள் பெற்றோரே, இப்படி ஒரு பிரச்சனை இந்த காலத்திலே பிள்ளைகளை நாங்கள் மெதுவாக டீல் பண்ண வேண்டும். அவர்களுடைய வீதிக்கு விட்டு அவர்களுடைய பாட்டிலே விட்டு தான் நாங்கள் பிடிக்க வேண்டும். நீங்கள் அதுக்குள்ள போய் பிள்ளைகளை சந்தேகப்பட்டு பிள்ளைகளை போனை நீங்கள் செக் பண்ணி, நாங்கள் வைத்தியர்கள் சொல்லுவோம் பிள்ளைகளுக்கு போன் கொடுக்காதீர்கள் என்றால் எங்கள் நாட்டில். ஆனால் அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்க வெடிக்கட்டீர்கள் என்றால் இன்னும் இந்த பிரச்சனை மோசமாக போகுமே தவிர ஒருபோதுமே குறைய சந்தர்ப்பங்கள் இல்லை. எனவே இந்த நிகழ்ச்சி கூட பிடித்திருந்தால் மறக்காமல் பார்க்காதவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப்லேயே பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்லேயே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் இன்ஸ்டாகிராம்லேயே பார்ப்பவர்கள் கூட மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.